வணக்கம். மை ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் இன்றைக்கி கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆச்சரியமாக இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் சமைச்சிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது என் ஹஸ்பண்ட் சமைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அண்ட் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா இருந்ததுன்னா வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வரமிளகா இல்லாதனால நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கான குவான்டிட்டி தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். சரிங்களா? 2 பேருக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் 2 பேருக்கான குவான்டிட்டி. நீங்கள் 3 4 பேர் இருந்தீங்க அப்படின்னா இதிலேயே கொஞ்சம் டபுளாக ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கியதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் கத்திரிக்காய் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கேஜி எடுத்திருக்கோம். ஸோ 1/2 கேஜி கத்திரிக்காய் அந்த வந்து நல்லா எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக என் ஹஸ்பண்ட் செஞ்சாங்க. ஸோ ரொம்ப அழகாக கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கடாயில் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணாங்க. உங்ககிட்ட தனியா வந்து ராவா இருக்குது இல்லை பெப்பர் ராவா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ராவா இல்லாதனால நான் வந்து தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அண்ட் கடாயில் வந்து 1 ஸ்பூன் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லானா உங்களுக்கு கொரன்னு இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மசாலாவை. சரிங்களா? அண்ட் மிளகுத்தூள் நீங்கள் இந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லாவே சாட்டை ஆகிற மாதிரி அந்த மிளகுத்தூள், கத்திரிக்காய் அதெல்லாம் தெரியாத மாதிரியே இருக்கணும். ஸோ நிஜமாவே சொல்கிறேன், இது கத்திரிக்காய் டிஷ்ஷுங்கிறதே உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது கூட அது கத்திரிக்காய் ஃபீல் வராது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி எடுத்து லைட்டாக தூவி மூடி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு கத்திரிக்காய் பொடிக்கறியும் ஆட் பண்ணி அண்ட் 2 பாயில்ட் எக் வச்சு சாப்பிட்டோம். நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. லன்ச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். பட் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்யுங்க. ஏன்னா இது லைட்டாக நீங்கள் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆடட் அட்வான்டேஜஸாக நீங்கள் ஒரு ரசம் கூட வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது குழம்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட் செஞ்ச கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.